ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமே லெவலிங் அப் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு எபிசோட் 5 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடு பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தேய்ச்சிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவும் அந்த ஜாயின் சேக் அந்த கிங்டமுக்கு வந்திருக்கான். அங்கே பார்த்தா ஒரு பெரிய லைனும் இருக்கு. அதில் தான் நம்ம ஹீரோவும் நின்று இருக்கான். இப்படி இவனும் நின்று இருக்க முன்னாடி இருக்க ஒரு பர்சனும் இவனை பார்த்தா இவனுக்கு அவன் வேற ஒரு ட்ரெஸ்ல இருக்க மாதிரி அவனுக்கு தெரியுது. ஏன்னா அந்த சிஸ்டமோட வேலை தான் இதெல்லாம். இதை பார்த்து அவனும் யோசிக்கிறான், இவன் வந்து ஒரு பெரிய ஆளு போல. ஏன்னா இவன் விதமா ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கான், அதனால நம்ம இவங்கள வச்சுக்க கூடாது இப்படின்னு அவனும் திரும்பிக்கிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கும் அங்க ஒன்றும் புரியல. ஆமா, இவன் வந்து எதுக்கு திரும்பிக்கிறான்? நான் வந்து இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது, இந்த மாதிரி அந்த சிஸ்டம் வந்து எனக்கு ஒரு பொருளை தந்தது, அதனால என்னோட ட்ரெஸ் அதுவும் இல்லாம என்னோட லுக் எல்லாமே வேற லெவல்ல இருந்திருக்கும். அதை பார்த்து தான் பையன் போல என்னை பார்த்து ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கான் போல. ஆனா அதுக்குன்னு போன வாழ்க்கையில அந்த மாதிரி எனக்கு இப்போ நடக்க கூடாது. அப்போனா நான் இந்த உலகத்திலே ஒரு அழகான மனிதனா அது நான் தான் போலயே. இப்படி இவனும் யோசனை இருக்க முன்னாடி இருக்க அந்த பர்சனும் பாருப்பா, முன்னாடி ஒரு அழகான ஒரு பொண்ணு இருக்கா. இப்படி இவனும் சொல்ல நம்ம ஆளுக்கும் இன்னது ஒரு அழகான பொண்ணா. இதனாலே அவனும் அங்க தேட ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி அந்த அழகான பொண்ணு எங்க தான் இருக்கான்னு. இப்படி அவனும் தேட முன்னாடி பார்த்தா ஒரு பையன் தான் இருக்கான். இவன் வந்து ஒரு பொண்ணு இல்லையே, இவன் பையன் தானே. பார்த்தா அந்த பையனும் அங்க ஒருத்தனுக்கு அங்க லிஸ்டா தந்துன்னு இருக்கான். இதுதான் அந்த ஜாயின் சேக்கோட அப்பாயின்மெண்ட் போல. இப்படி இவனும் குத்துன்னு இருக்க அங்க பார்த்தா நம்ம ஹீரோட டேர்னும் வருது. இதனாலே அவனும் அங்க போறான். பார்த்தா முன்னாடி ஒரு அழகான பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே நம்ம அவளும் அங்க வாங்கி போயிடறான். இந்த மாதிரி இவ எவ்வளவு அழகா இருக்கான்னு. ஏன்னா அவளோட ஸ்கின் அதுவும் இல்லாம அவளோட கலர் எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கு. அதுவும் இல்லாம அவளோட கை இதெல்லாம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கா. இதனாலே அவனும் அந்த பொண்ணையே பார்த்துன்னு இருக்கான். இந்த பொண்ணை நல்லா பார்க்கும் போது இப்பதான் அவனுக்கே புரியுது, இது வந்து அவனோட ஹை ஸ்கூல் கிரஷ் மாதிரி இருக்கு. இதோட பேரு அப்படியே ஜாயோ மாதிரியே இருக்கு. இப்படி அவனும் பார்த்துன்னு இருக்கான். அந்த பொண்ணு அவங்க உங்களுக்கு வந்து என்ன ஆச்சு, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் தேவையா என்ன? ஆனா பார்த்தா பையப்புல அப்படியே தான் பார்த்துன்னு இருக்கான். இதை பார்த்தா அந்த பொண்ணு அவங்க கேட்கறேன், என்ன நீங்க வந்து இந்த பாசை தானே வாங்க வந்தீங்க, இந்தாங்க இந்த பாசை எடுத்துட்டு போங்க. இப்படி இவங்களும் அந்த பாசை கொடுத்த அடுத்த செகண்டே அங்க இன்னொரு 3 பேரும் வராங்க. பொண்ணு, எனக்கு வந்து இந்த பாஸ் வந்து தேவைப்படுது, இது வந்து எனக்கு மரியாதை தந்துரு. இப்படி இவங்களும் கேட்டக்கு அப்புறம் தான் அவங்களே நல்லா பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு ரொம்பவே அழகா இருக்கா. இதனால பின்னாடி இருக்க ஆளுங்களும் சொல்றாங்க, பரவாயில்லப்பா, இங்க வந்து அழகான பொண்ணுங்களும் இருக்காங்க. இதனாலே இவங்களும் ஒரு மாதிரி எல்லாம் அங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி என் கூட வரியா அப்படி இப்படின்னு. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கும் அங்க சுர்றன்னு இருந்தா. இதனாலே அவனும் கேட்கறான், இன்னும் நீங்க வந்த வேலையை பார்த்துட்டு போனோம், இந்த மாதிரிலாம் நீங்க பேசின்னு இருக்க கூடாது. அதுவும் நம்ம நடுவில் வந்து வாங்குற அசிங்கமா இல்ல, நீங்க வந்து லைன்ல நின்று வாங்கணும், உங்களுக்கு தெரியாதா? இதை பார்த்து அந்த பொண்ணும் கேட்கறா, நீங்க வந்து கொஞ்சம் கம்மன் இருங்க, அவங்க அப்படிதான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அங்க இருக்க ஒரு பர்சனும் சொல்றான், நீ வந்து உன்னோட வார்த்தையை அளந்து விடுறா, இல்லைன்னா உன்னோட காலை உரைச்சிருவாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் பயங்கரமானவங்க, அவங்க யாருன்னு தெரியாம நீ பேசின்னு இருக்க. நீ இதே மாதிரி ஒண்ணுமோ கொஞ்ச நேரம் பேசினா வச்சுக்கோ, உனக்கு வந்து கால் இருக்காது. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் பாருப்பா, நான் வந்து பயந்துட்டேன். ஆனா அப்புறம் தான் அவனுக்கே புரியுது, இவங்க வந்து ஒரு மாதிரியான சூப்பீரியர்ஸ் போல. இதுக்கப்புறம் அவனோட காலை பார்த்து சொல்றான், என்னோட கால் வந்து நல்லா தான் இருக்கு, நான் வந்து இழக்க விரும்பலப்பா. இதனாலே அவனும், நான் வந்து இவங்க யாருன்னு தெரியாது, நான் வந்து எதுக்கு வந்தேனோ அந்த வேலையை பாக்குறேன் அப்படின்னு அவனும் போயிடுறான். இதுக்கப்புறம் அவங்களும் அவங்களோட பாசம் வாங்கிட்டு அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு அவங்களும் அவங்களேந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சூவோட அப்பா தான் காட்டுறாங்க. அவரும் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி தான் யோசனை இருக்காரு. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக் சீனியை காட்டுறாங்க. இவரு பாட்டுன்னு ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்காரு. இப்படி இவரும் போயின்னு இருக்க அங்க பார்த்தா கீழே யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி இருக்கா. இதனாலே அவரும் கேட்கிறாரு, யார் இது? பார்த்தா ஏதோ ஒரு பர்பிள் கலர்ல எவனோ ஒருத்தன் நின்று இருக்கான். இதை பார்த்து அவரும் அங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அவனும் அங்க தேய்ச்சின்னு ஓட ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவரு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, இது வந்து நம்ம ஆள் இல்ல, அதாவது எனிமிங்க தான். இதனாலே அவரும் அங்க தண்ட ஷாக்லாம் விட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னதான் இவரு தண்ட ஷாக்லாம் விட்டாலும் அங்க வந்து அவன் ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் தத்து விட்டுறான். இதை பார்த்து அவரும் இப்படி பண்ணா வேலைக்கு ஆகுது இப்படின்னு அவரும் பின்னாடி போய் தாக்க. இதனால பையப்புள்ளி அங்க தூரமா போய் விழ ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் என்னதான் தூரமா போய் விழுந்தாலும் அவனை கண்ட்ரோல் பண்ணி அவனும் அங்க இருந்து தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அவரு விடவே இல்லை. அங்க பார்த்தா அவரும் அட்டாக் பண்ணினே தான் இருக்காரு. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவங்களோட பவர் வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ண. இதனால அங்க ஒரு வேவ் கிரியேட் ஆகுது. இதனால இவங்க 2 பேரும் தூரமா போய் விழுறாங்க. இதுதான் சான்ஸ்னு அவனும் ஓடிடுறான். இவன் யாருதான் இவன்? அதுவும் இல்லாம இவனை வேற நான் தப்பிக்க விட்டேன். இதுக்கப்புறம் அவரும் அந்த டிராகன் ஒரு இடத்துல இருக்கும்ல, அங்க போயிட்டு ஒரு பொருள் எடுக்கிறாரு. இதை அவர் எடுத்துட்டு அங்க வந்து இதை பத்தி தான் யோசனை இருக்காரு. இப்படி ஒரு யோசனை இருக்க அங்க ஒரு முன்னாடி ஒரு பொருள் இருக்கா. இதை பார்த்து அவரும் சொல்றாரு, இது வந்து சரியில்லை, இன்னமும் கொஞ்ச நாள்ல இந்த கிங்டம்ல பிளட்டால ஆன புயல் வந்து வரப்போகுது. இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்களை தான் காட்டுறாங்க. அங்க பார்த்தா ஒரு ஸ்டோனும் இருக்கா. அங்க போய் அங்க தொட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்களும் தொட்டக்கு அப்புறம் அங்க பார்த்தா லைட்லாம் எரியுது. இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு அங்க ஒண்ணுமே புரியல. ஆனா அங்க இருக்க ஆளுங்களும் கத்த ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி இவனுக்கு எவ்வளவு பவரா அப்படி இப்படின்னு. இப்பதான் அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு சொல்ல ஆரம்பிக்கிறா, இந்த மாதிரி இது என்னது தெரியுமா, இந்த கல்லுல நீங்க போய் தொட்டா போதும் உங்களோட பவரை வந்து இது காட்டிடும். அதாவது இது வந்து ஹெவன்லி ராக்காலான ஒரு கல்லு தான். இதுல வந்து சும்மா தொட்டா போதும் உங்களோட பவர் வந்து எந்த விதமான பவர்னு அதுவே சொல்லும். அதாவது இதுல 4 விதமான கலர் இருக்கும், ரெட், ப்ளூ, கிரீன், மஞ்சா, இந்த மாதிரி கலர்ல.
கலர்ல. ஓ இப்போதான் புரியுது. அப்போனா இது வந்து நம்மளோட பவரை தான் காட்டுது போல. இப்படி இவனும் யோசனை இருக்க அங்க இருக்க ஆளுங்களும் சொல்றாங்க, ஏய் நீ வந்து இங்கதான் இருக்கியா, போ உன்னோட பவரை காட்டு பார்க்கலாம். எப்படியும் உனக்கு அவ்வளவுலாம் பவர் இருக்காது. பார்த்தா அங்க இருக்க மாஸ்டரும் கூப்பிடுறாரு, ஏய் பையா உன்னோட பவர் தான் இப்ப காட்டணும். இதனாலே அவனும் அங்க போக ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அந்த பொண்ணு சொல்றா, நீங்க வந்து தளர விடாதீங்க உங்களோட நம்பிக்கைய, கண்டிப்பா உங்களோட பவர் வேற லெவலா இருக்கும். இதை கேட்டு நம்மளும் அங்க போயின்னு இருக்கும் போதே சொல்றான், கண்டிப்பா இந்த டைனாசிட்டிலேயே நான் தான் அதிக பவர் உள்ளவனா இருப்பேன். இதனாலே அவனும் கல்லு கிட்ட போயிட்டு, ஏ கல்லு என்னோட பவரை காட்டு. அவனும் அந்த கல்லத்தோட அங்க பார்த்தா அவனோட பவர்னால அங்க இருக்க 4 கல்லுமே ஜொலிச்சு அங்க இருக்க பவர் காட்ட ஆரம்பிக்குது. அது காட்டும் போது அங்க இருக்க தரெல்லாம் ஆட ஆரம்பிக்குது பயங்கரமா. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அங்க பயங்கரமா போஸ் குத்துன்னு அங்க பறக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அவங்களுக்கும் அவ்வளவு கடுப்பா இருக்கு. சில பேர் அங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க, ஆனா அங்க கலாச்சாங்கள அவங்க தான் இன்னமும் வெறுப்பாயின்னு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவன் தான் பவர்ஃபுல்னு நினைச்சு அங்க பந்துன்னு இருக்க, ஆனா அதுக்குள்ளேயே அங்க இருக்க மாஸ்டர் சொல்றாரு, இந்த மாதிரி இவன் பிளட்ல எந்த விதமான பவரும் இல்ல, எந்த விதமான கிரேடும் இல்ல. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் அங்க டொப்புன்னு விழுந்துடுறான். இப்படி இவன் விழுறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம ஹீரோக்கு என்ன எந்த விதமான பவரும் இல்லையா, இதெல்லாம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். கண்டிப்பா இவனுக்கு வந்து பவர் இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு போக போக வர எபிசோட்ல தான் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ மறக்காம கீழே லைக் பண்றீங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இவங்க இந்த வீடியோ தர முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் sayonara.